ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான ஃபிசிக்ஸ் டாபிக் என்னன்னா இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இம்பல்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டரை நம்ம நிறைய கிரிக்கெட்ல பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா இப்போ கிரிக்கெட் கம்பெடிட்டரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ஒரு ஸ்பீட்ல வந்து ஒரு பாலை அந்த பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணாலும் சரி, அந்த பேட்மேன் ஹிட் பண்ண பாலை ஒரு பவுலர் பிடிச்சாலும் சரி, இங்கிலீஷ் கம்பெடிட்டரியில அடிக்கடி அந்த கம்பெடிட்டரி அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இம்பல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்மளோட 11th நீட் பிசிக்ஸ்ல இருக்கு. இப்போ அது இருக்கக்கூடிய சாப்டர் நேம் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். அந்த டாபிக் பேரு இம்பல்ஸ். இப்போ இம்பல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, a longest force that happen in very short time. ரொம்ப ஒரு அதிக குவான்டிட்டி இருக்கிற ஃபோர்ஸ் ரொம்ப ஒரு ஷார்டஸ்ட் டைம்ல நடக்குது. அப்ப அந்த ஷார்டஸ்ட் டைம்ல நடக்கிறதுனால அதோட இம்பாக்டை தான் we are just call upon impulse. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the impulse ஓட பேசிக் டைம் இஸ் the large quantity of force that happen in short time. அப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கா சார் கேட்டா, எஸ் we have a formula mentioned. The formula is nothing but force into time. இந்த இம்பல்ஸை வந்து நம்ம ஜே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்ப இதோட யூனிட் ஆக்சுவலா என்ன சார் அப்படின்னு கேட்டா, the unit is nothing but இந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தா நியூட்டன், இந்த டைமுக்கு செகண்ட். ஸோ எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் செகண்ட். சரி, இம்பல்ஸ் ரிலேட்டடா நம்ம வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் பசங்களா. என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பல்ஸ் என்னன்னு தெரியணும், இம்பல்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். இம்பல்ஸை வேற எப்படி சார் கூப்பிடுவாங்க அப்படின்னா, the J should be called upon. இந்த இடத்துல F into delta T னு ஒரு ஃபார்முலா இருக்கு. Here the F is nothing but the force. This delta T is nothing but time interval. என்ன டைம் இன்டர்வலா நடக்குது. அப்ப டெல்டா T எக்ஸ்பாண்ட் பண்ணா என்னக்கனா வரும், T2 minus T1. சரி, இது ரிலேட்டடா சம்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொமெண்டம் இம்பல்ஸுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா, மொமெண்டத்துக்கும் இம்பல்ஸுக்கும் ரிலேஷன் இருக்கான்னு கேட்டா, எஸ் பி தட். நம்ம ஃபோர்ஸோட ஃபார்முலா we know that F is equal to dp divided by dt. அப்போ F into dt is equal to dp. இதை இப்படி எழுதலாமா, F into delta t is equal to delta p ன்னு எழுதலாம். இந்த F into delta p தான் we should call upon impulse. So this is J is equal to delta p. இந்த F into delta t தான் நம்ம என்ன கணக்கு எழுதலாம், we can write impulse. அப்போ the J is equal to delta p. இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, the J is equal to delta p P2 minus P1 அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா delta p is nothing but P2 minus P1. ஸோ இந்த P2ங்கிறது ஃபைனல் மொமெண்டம், the P1 அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம். ரைட். ஸோ இம்பல்ஸ் இவ்வளவுதானா கேட்டீங்கன்னா, எஸ், இம்பல்ஸ்ல நம்ம நீட்டுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான், குட்டி குட்டி விஷயங்கள். இப்போ இது ஒரு இன்டர்லிங்கான இம்பல்ஸ் டாபிக்ல வந்த ஒரு நீட் கொஸ்டினா சால்வ் பண்ணலாம். நீட் 2016ல கேட்ட கொஸ்டின், the rigid wall of the mass m takes the rigid wall at the 60 degree, it gets reflected without loss of speed as shown in the figure. The value of impulse impacted by the ball on the ball will be dash. What they asking பசங்களா, ரொம்ப சிம்பிள். ஒரு பால் இருக்கு, ஒரு பால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செவத்துல இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக் ஆகிறப்போ அதோடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. திருப்பி ஸ்ட்ரைக் ஆகிட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிறப்பே 60 டிகிரி. அதான் இந்த இடத்துல 60 நம்ம கொடுத்துருக்காங்க. கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வித்தவுட் அண்ட் லாஸ் ஆஃப் ஸ்பீடுனா, இனிஷியலா வந்த அதே ஸ்பீடு தான் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் போற ஸ்பீடாகவும் நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் ஆகல, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல. ஸோ இதெல்லாமே டினோட்டடா நம்ம பார்க்குறோம். இப்போ வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ் எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம் சால்வ் பண்ணலாம். இம்பல்ஸுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கு பசங்களா, த இம்பல்ஸ் வி ஹாவ் த ஃபார்முலா இஸ் எஃப் இன்டு டி. ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இங்க ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு டைம் கண்டுபிடிச்சுங்கிறது மாதிரிலாம் நடக்காத காரியம்.
அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஃபெயில்டு. அப்போ இம்பல்ஸுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்கு? we have the delta p is a formula. இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். there was a relation between momentum and impulse. this is their formula. so impulse is equal to delta p. இப்போ இந்த டெல்டா பி நம்ம பார்க்கலாமா சார் கேட்டா எஸ் நம்ம பார்க்கலாம் பசங்களா. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இங்க கவனிங்க, இதே பிக்சரை நான் அப்படியே வரையறேன் பாருங்க. ரைட், இந்த பிக்சரை அப்படியே நான் வரையறேன். ரைட் பசங்களா இங்க கவனிங்க, இப்போ பால் ஹிட் ஆறப்போ இந்த டைரக்ஷன்ல வந்துச்சா, அப்போ இதோட மொமெண்டத்தை ஐ அம் ஜஸ்ட் மார்க்கிங் as a p1. இப்போ பால் ஹிட் ஆயிட்டு திருப்பி இந்த சைடு போச்சுங்களா, இதோட மொமெண்டத்தை ஐ அம் ஜஸ்ட் மார்க்கிங் p2. இந்த p1 மொமெண்டம் இன்க்ளைண்டா இருக்கா, the momentum has inclined. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹரிசானல் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் பிரிக்கணும். அப்போ ஹரிசானல் வெர்டிகல் காம்போனன்ட் எப்படி சார் பிரிப்போம்? we know that இங்க ஆங்கிள் இருந்தா இந்த பார்ட் என்னவாகனா இருக்கும், p1 cos தீட்டாவா இருக்கும். அப்போ இந்த பார்ட் என்னக்கனா இருக்கும், இது இஸ் ஹரிசானல் காம்போனன்ட், இது அப்படியே வெர்டிகல் காம்போனன்ட். வெர்டிகல் காம்போனன்ட் போட்டா என்னக்கனா வரும், the p1 sin தீட்டா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், இப்போ இந்த p2 இன்க்ளைண்டா இருக்கு. அப்போ p2 இன்க்ளைண்ட் ஆகிறப்போ இங்கதான் நமக்கு ஆங்கிள் இருக்கு. அப்போ இதோட ஹரிசானல் காம்போனன்ட் என்னக்கனா இருக்கும், p2 cos தீட்டா. இதோட வெர்டிகல் காம்போனன்ட் என்னக்கனா இருக்கும், p2 sin தீட்டா. ரைட், இப்போ நமக்கு ஆக்சுவலா எங்க நடந்துட்டு இருக்கு ஃபோர்ஸ், ஆக்சுவலா நமக்கு எந்த டைரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, p1 cos தீட்டா, அதுக்கப்புறம் p2 cos தீட்டா இந்த சைட்ல நம்ம நடந்துட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம இந்த சைடு என்ன எடுத்துக்க முடியும், நமக்கு சம்பள சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்க முடியும். ரைட், இப்போ இதை வேற எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இந்த p1 sin தீட்டாவும் p2 sin தீட்டாவும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கல கேன்சல் ஆயிரும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹரிசானல் காம்பவுண்ட் எடுத்துக்கணுமா வெர்டிகல் காம்பவுண்ட் எடுத்துக்கணுமான்னு கேட்கறவங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் சேயிங் த பியூட்டிஃபுல் சேயிங் இஸ் p1 cos தீட்டா தான் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும், p2 cos தீட்டா தான் இந்த டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலா நமக்கு இந்த சைடு தான் பால் நமக்கு போகவும் செய்யுது. மீன்வைல் நம்ம ஹரிசானல் வெர்டிகல் காம்பவுண்ட் பிரிச்சதுல p1 sin தீட்டாவும் p2 sin தீட்டா நம்ம கேன்சல் ஆயிடுது. இப்போ p இந்த டெல்டா பின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படி சார் சரி செய்யறது? கரெக்ட், இப்போ இந்த டெல்டா பி எப்படி சார் எழுதலாம், pf minus pi, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் ஆக்சுவலா என்னக்கனா இருக்கு, p2 cos தீட்டான்னு இருக்கு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் pf we can substitute p2 cos தீட்டா, pi க்கு பதிலா p1 cos தீட்டா. இப்போ டெல்டா பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா p2 cos தீட்டா மைனஸ் மைனஸ் ஆஃப் p1 cos தீட்டா. அதே சார் இந்த p1க்கு மைனஸ் போடுறீங்கன்னா இந்த p1ஓட டைரக்ஷனுக்கு p2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஐம் ரைட், இந்த p1ஓட டைரக்ஷனுக்கு p2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம p2 cos தீட்டா எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம பிளஸ்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப அதோட டைரக்ஷனுக்கு இந்த p1 எப்படி கண்ணா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதான் இந்த இடத்துல பிளஸ். அப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும், p2 cos தீட்டா பிளஸ் p1 sin தீட்டா. இப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கலாம், there is no loss in speed. ஸ்பீட்ல லாஸ் இல்ல, அதே ஆங்கிள் ரீடைன் ஆகுது ரெண்டு கேஸுக்கும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் கேஸுக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த p எக்ஸ்பேண்ட் பண்ணாலே mv தான் வரும். ஒரே பாலோடைய மாஸ்ல சேஞ்ச் இல்ல, இனிஷியல் ஸ்பீடு ஃபைனல் ஸ்பீடுல சேஞ்ச் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல கூட எழுதலாம் பசங்களா. எந்த ஆஸ்பெக்ட்ல எழுதலாம் பார்த்தீங்கன்னா p is equal to mv. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாஸ்லயே எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, வெலாசிட்டிலயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. ஸோ ஃபைனலா நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத பாருங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன, இனிஷியல் மொமெண்டம் என்ன வேல்யூ, அதே மொமெண்டம் வேல்யூ தான் ஃபைனலுக்கும். அப்போ p is equal to p1 is equal to p2. சரிங்களா? சரி, இதை நம்ம காமனா என்ன கூப்பிட்டு இருக்கோம், p mvன்னு போட்டிருக்கோம். அப்ப p1க்கு பதிலா mv போட்டுக்கலாம், p2க்கு பதிலா mv போட்டுக்கலாம். அப்ப டெல்டா p is equal to mv cos theta plus mv cos theta. அப்ப ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா 2mv cos theta. இங்க ஆங்கிள் எவ்வளோட 60 டிகிரி. அப்ப ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னா 2mv cos 60 டிகிரி. அப்ப ஆன்சர் என்ன வரும், 2mv, அதுக்கப்புறம் cos 60ஓட வேல்யூ 1/2. 2 கேன்சல். இப்போ 2 கேன்சல் ஆயிட்டா டெல்டா p is equal to mv.
இப்போ டெல்டா பி எம்பி அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன கணக்கு எழுதிக்கலாம், ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி, இதான் ஃபார்முலா. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ இம்பல்ஸோட ஆன்சர் என்னக்குன்னா எம்வி, அதான் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஏ இஸ் ஆன்சர். தேங்க்யூ.